வருத்தமான பிச்சைக்காரன். தமிழ் கதை. தஞ்சை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற பிச்சைக்காரன் வாழ்ந்தான். அவன் முகத்தில் அடிக்கடி வருத்தம் நிரம்பியிருந்தது. கிராமவாசிகள் அவனை இரக்கம் காட்டி சில உணவுகளும் காசுகளும் அளித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் அவன் எப்போதும் ஒன்றை நினைத்து துக்கமாக இருக்கும். ஒரு நாள் கிராமத்தில் உள்ள ஒரு சிறுவன் முருகனை பார்த்து, தாத்தா, நீ எப்போதும் வருத்தமாயிருப்பது ஏன் என்று கேட்டான். முருகன் சிரித்து, என் வாழ்க்கையின் கதையை சொன்னால் நீயும் வருந்தி விடுவாய் என்றான். சிறுவன் கையில் கையை வைத்தவாறு கேட்டான். தாத்தா, தயவு செய்து சொல்லுங்கள். முருகன் கதையை ஆரம்பித்தான். நான் ஒரு காலத்தில் பெரிய கோயிலுக்கு சொந்தக்காரனாக இருந்தவன். என் வீட்டில் செல்வம் மிக்கது. என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் பாசத்துடன் வாழ்ந்தேன். ஆனால் செல்வத்துக்கு பிடித்து என் மகன் தன்னுடைய உற்ற உறவுகளை வெறுத்தான். எனது சொத்துக்களை தன்னிடம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று என்னை துன்புறுத்தினான். நான் மறுத்தபோது அவன் என்னை வீட்டிலிருந்து துரத்திவிட்டான். அந்த நாளிலிருந்து நான் என்னுடைய சொந்த மகனை விட ஒரு பிச்சைக்காரனாக வாழ்கின்றேன். என்னுடைய மகள் மட்டும் என்னை அன்புடன் பார்த்தாலும் அவளும் தனியாளின் வீட்டில் கட்டுப்பட முடியாமல் வாழ்கின்றாள். அதனால்தான் என் வாழ்க்கை முழுதும் ஏக்கம் நிறைந்தது. சிறுவன் அதை கேட்டுவிட்டு அழுது, தாத்தா, நான் உங்களை நாளுதான் பராமரிப்பேன் என்றான். இந்த கதை ஒரு மனதை நெகிழ வைக்கும் பாடமாகும். வாழ்க்கையின் செல்வம் எவ்வளவு இருந்தாலும் பாசமும் அன்புமில்லாத வாழ்க்கை வெறுமையானதுதான் என்பதை உணர்த்துகிறது.